கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசியின் அதிகாரம், விசுவாசிகளின் அதிகாரம் என்ற அந்த தலைப்பிலே நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். யார் யாருக்கு அதிகாரம் செலுத்துவது? கிறிஸ்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நன்றாக கவனியுங்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய ஒரு மகன், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் தருகிறார் என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆனால் யார் யாருக்கு பெயர், இப்படிப்பட்ட ஒரு பெயர்களை கொடுப்பது? யோவான் சுவிசேஷம் 1:12 படி ஆண்டவரே நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர் என்ற பெயரை கொடுக்கவில்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டது. அந்தியோகியாவிலே அவர்கள் ஊழியம் செய்த காலங்களிலே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று மக்களால், அது ஜனங்களால் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது புரிகிறதா? கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய பிள்ளை மன்னிக்கும் சுபாவம் உள்ளவன். எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், யார் என்ன செய்திருந்தாலும், சத்துருக்களை சிநேகிக்கிறவனாகவும் பாவிகளை மன்னிக்கிறவராகவும், ஒருவேளை இந்த உலகத்திலே, பாவமான உலகத்திலே நாம் தவறி இருக்கக்கூடும், தவறும் சூழ்நிலை இருக்கிறது, உடனடியாக மன்னிப்பு கேட்கிறவனாகவும் அன்பு கூறுகிறவனாகவும் தாழ்மை உள்ளவனாகவும் எல்லோரும் சமாதானம் இருக்கிறவனாகவும் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். இப்பொழுது நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோகியா ஜனங்கள் அந்த சீடர்களுக்கு பெயர் வைத்தார்கள். தேவனுடைய பிள்ளை என்று ஆண்டவரே நமக்கு பெயரை வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்தவனாக, சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை செய்கிறோம், துதி செலுத்துகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு செல்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் அதுவல்ல, நான் இன்று தேவனுடைய பிள்ளையாக இருந்து அவருடைய சுபாவத்தினாலே வழிநடத்தப்படுகிறேனா என்று சொல்லி யோசித்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரத்திலே வாழ உம்முடைய கிருபை எனக்கு தொடர்ந்து தந்தருளும் என்று சொல்லி கேட்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் நாளைய தினத்திலே ஒரு புதிய தலைப்பிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.